Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டாய் பார்க்க போறோம்னா ஆர்சி ஹெலிகாப்டர் தான் பார்க்க போறோம். சோ அதுக்காக தான் நம்ம இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கோம். கேமராமேன் இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் கவர் அப் பண்றீங்க. பாத்துட்டீங்களா guys? இப்போ எங்கடா அந்த ஆர்சி ஹெலிகாப்டர் போறா guys? That's right. இதான் நம்ம அந்த ஆர்சி ஹெலிகாப்டர். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேனா வச்சாச்சு. ஐயோ போர்டுலாம் கீழ்ட்டோம் காய்ஸ். இதை நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 3000. இதில் என்ன ஸ்பெஷல்னா RGB லைட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் நம்ம இதை வாங்கினோம். ஸோ இந்த ஆர்சி ஹெலிகாப்டர் தான் வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹோல்டிங் பொசிஷன், ஆட்டோ ஸ்டார்ட்டு, ஸோ என்னென்ன இதுலாம் இதிலே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கொடுக்கல. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதாங்க நம்ம வாங்கின ஆர்சி ஹெலிகாப்டர். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேமராமேன் இப்படி எடுத்துகிட்டு வைங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டேக்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா டைமும் நம்ம கிவ்அவே தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் யாருக்கு ஒன்றாலும் வரலாம். அதனால் நம்ம சேனலை அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ இதுவாக இருக்கு. ஆமாம், நீங்கள் மைக் போட்டீங்க. மைக் போட்டியா ஏதோ பேசலாம்ல. நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஹெலிகாப்டர் இதுதான், பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர் மேனுவல், அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரே ஒரு லீஃப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4 ரெக்கை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. ஜாய்ஸ்டிக்கையும் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஜாய்ஸ்டிக் இதுதான், பார்த்துக்கோங்க. கேஷ் இதில் கொடுத்துருக்கதே இவ்வளோதான். ஓகே கேஷ், இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி எப்படி ஓடுதுன்ட்டு செக் பண்ணலாம். கேஷ் இது பேட்டரி வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பண்ணோன்னா, இங்கே 3 பின்னு இருக்குது இல்லைங்களா, இங்கேயும் 3 பின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேஷ், இன்சர்ட் பண்ணிட்டோம். ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னே ரெட் கலர் லைட் எரியுது, தெரியுதுங்களா கேஷ்? இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பேட்டரி போட்டுடலாம். 3 செல்லு கொடுத்துருக்காங்க கேஷ். நம்ம 2 செல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் போட்டுடலாம். காய்ஸ் மந்திரம் போட்டு சக்ஸஸாக நம்ம முடிச்சிட்டோம். வாங்க இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ஜோக் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் செம்ம சிரிப்பு காய்ஸ். ஒரு 1/2 hour இதை நாங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். நாசா விஞ்ஞானி. அதுதான் காய்ஸ், ஆன் பண்ணிடலாம். ஆன் சுவிட்சு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டு நம்ம ஹெலிகாப்டர் ஆன் பண்ணிடலாம். இதுவும் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணோன்னு லைட் எரியும் பாருங்கள், தெரியுதுங்களா? அவ்வளோதான் காய்ஸ். வாங்க நம்ம இப்போ இப்படி வச்சுருவோம்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இது மரம்லாம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த மோட்டர் வேலை செய்யலடா. ஹைட் ஏத்த காய்ஸ் நல்லா ஓடுது. ஸோ அந்த டைல் மோட்டர் மட்டும் ஓடிதான் நல்லா இருந்திருக்கும். லேண்டிங் போடுறா. அழுத்தினா போடா லேண்டிங்க. என்னடா ட்ரோனு கீழே விழுந்துச்சா? காய்ஸ் நல்லா தான் பறகுது. ஸோ இந்த டைல் மோட்டார் மட்டும் ஒர்க் ஆகலை. அதனால் நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு வரமாட்டுது. சரி வாங்க லாஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். அவன் செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான். ஒரே பேட்டரி நீ சரியாக கனெக்ட் பண்ணலையா? டேய் அப்புறம் எப்பறம் மோட்டர் சுத்தம் கரெக்டாக செலக்ட் பண்ணா? டேய் பேட்டரி எல்லாத்துக்கும் ஒரே பவர் தானே. சுற்றுது போகுதா? இல்லை இல்லை கிட்டத்துனா ரைட் லெஃப்ட் என்ன பண்ணி திரும்புதுடா. அப்படி இப்படி திரும்புதுடா. ஆனால் இதுவாக மாட்டேதுடா. லேண்டிங் போடுறா. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. முடியாது. அந்த ஃபேன் ஓடாதனால தான் பிரச்சனை பண்ணுது. இல்லவா அப்படிக்கா அந்த காத்தடிக்கிற இடமா ஹைட்டு கூட பில்ல மாட்ட போகுது. ஏத்துறா மேலே ஏத்துறா. சரி நிறுத்திடு புல் வெட்டி போகுது. காய்ஸ் ஹெலிகாப்டர் இல்லை, ஊர்ற காப்டரு ஊர்ந்து போகுது. சஞ்சயா கண்ணுறா சொல்றாத. காய்ஸ் ஃபைனலாக நம்ம இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். நல்லா தான் பறக்குது. ஸோ இந்த மோட்ரு மட்டும் ஒர்க் ஆகலை. அது மட்டும் நாங்கள் ரிட்டர்ன் போட்டு நாளைக்கு வருது. அது இன்னொன்று அதில் வச்சு உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் ஓடிச்சு. ஆனால் 3000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதேமாதிரி இதை நான் கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன்.
அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் போய்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் RC ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு. அதில் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் இதை கிவ்வே பண்ணி விட்டுறேன். ஓகே கேஷ், தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.